இந்த 100 நாள் ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? லஞ்சம் கேட்பதற்கு அதிகாரிகள் பயப்படுகிறார்கள். இந்த ஆண்டு காலத்தினுடைய எல்லா திட்டங்களுக்கும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இன்றைக்கு புதிதல்ல, நேற்றும் புதிதல்ல, நேற்று முன்னாலும் புதிதல்ல. 100ல் ஒரு 2-3 விழுக்காடு கூட கொள்கை எதிரான பாஜகவை அவர் எதிர்க்கவில்லை. பாஜக கட்சி என்பது வேறு, ஆட்சி என்பது வேறு. தமிழ்நாடு அரசு என்பது வேறு, தாவேக கட்சி என்பது வேறு. முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். தலைவர் காமராஜர் காலத்துக்கு பிறகு வந்த எல்லா முதலமைச்சருக்கும் ஒரு கலங்கம் சொல்லுவாங்க. மக்களை பாதிக்கக்கூடிய திட்டங்களுக்கு ஆதரவாகவோ மக்களை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளை நிறுத்தவோ அவர் ஏன் வந்து உத்தரவிடாது? அதனால் பெரிய தமிழ்நாட்டில் பூகம்பம் ஏற்பட்டு விட்டது, தமிழ்நாட்டில் பிரளயம் நடந்து விட்டது, பொதுமக்களுக்கு சங்கடம் வந்து விட்டு சொல்லுவது. கட்சியை வளர்ப்பதற்கோ அது மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கோ என்ன மாதிரி முயற்சிங்க நடக்கும்? திமுகவுக்கு கூஜா தூக்குற கட்சியாக இருந்ததால் தான் காங்கிரஸ் வளரல. ஏன் காங்கிரஸ் கட்சி 2 அமைச்சர்கள் வந்துட்டாங்க, அவர்களுக்கான ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு என்ன கிடைக்கும்? தனிப்பட்டவர்களுக்கு என்ன லாபம் என்று பார்க்க நாங்கள் காங்கிரஸ் பார்த்தது கிடையாது. திமுக அதிருப்தி வந்து மிக தீவிரமாக இருக்கு. முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்குவதற்கு காங்கிரஸ் ஒத்துழைக்க வேண்டுமா? வணக்கம் நேயர்களே, இன்றைய கேள்விக்கிழமை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திரு KV தங்கபால் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்து கிட்டத்தட்ட 100 நாள் ஆயிடுச்சு. இந்த 100 நாள் ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? கடந்த 100 நாட்கள் தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி மிகச்சிறந்த ஆட்சியாக மாறியிருக்கிறது. கடந்த 59 ஆண்டுகள் நிகழ்வுகள் ஒரு பக்கமும், இந்த 100 நாள் ஆட்சி மறுபக்கம் என்ற அளவில் இதை பார்க்க வேண்டும். தலைவர் காமராஜருடைய ஆட்சிக்கு பிறகு மீண்டும் தலைவர் காமராஜரை நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் வாழ்ந்து காட்டிய வரலாறுகள் திரும்ப வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த எந்த அடிப்படையில் வந்து காமராஜ் ஆட்சி மீண்டும் வரும்னு சொல்கிறீங்க? ஏன்னா கல்விக்கான நிதி ஒதுக்கீடு குறைவாக இருக்கிறது அப்படின்றது பட்ஜெட்டில் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனாக்கா நீங்கள் வந்து காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படின்ற ஒரு சூளுரையெல்லாம் வந்து கடந்த காலத்தில் வந்து முன் வச்சிங்க. ஆனால் உயர்கல்வித்துறை இப்போ பொறுப்பு கொடுத்த உடனே அந்த அமைச்சர் மீது கடுமையான விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு திரைப்பட பாடலுக்கு ஆடுறாரு அப்படின்றாங்க. எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சரை வந்து துதிப்பாடக்கூடிய வார்த்தைகளையும் உச்சரிச்சிட்டு இருக்காரு. கல்வி ரீதியான புரட்சிகரமான திட்டங்களையோ அறிவிப்புகளையோ காங்கிரஸ் மூலமாக அந்த அமைச்சர் எதை கொடுத்தார் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு செய்தியை நீங்கள் பார்க்க வேண்டும். முதலில் தாவேக அரசனுடைய ஒட்டுமொத்த ஆட்சியின் நிலைப்பாடுகளை முதலில் பேசுவோம். தனிப்பட்ட அமைச்சர்களை பற்றி பிறகு பேசுவோம். தாவேக ஆட்சியினுடைய தலைவராக அன்புக்குரிய மாண்புமிகு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர் ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்பு நாட்டு மக்களுக்கு என்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியில் படிப்படியாக நிறைவேற்ற தொடங்கியிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, நான் குறிப்பிட்டதைப் போல தலைவர் காமராஜருடைய ஆட்சியில் நடந்த சாதனைகள், மக்கள் அனுபவிக்கும் பலன்கள் இப்பொழுது மீண்டும் வர தொடங்கியிருக்கிறது என்று நான் குறிப்பிட்டுகிறேன். அதற்கு முக்கியமான காரணம், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன் கட்சி தொடங்கும் போதும் தொடங்கிய நாட்களிலும் நடைபெறும் நாட்களிலும் தன்னுடைய ஆதர்ச தலைவராக, கொள்கை தலைவராக தலைவர் காமராஜர் அவர்களை ஏற்றுக்கொண்டு அந்த வழியில் நடப்பதாக அறிவித்தார்கள். இப்பொழுது அந்த வழியில் நடக்க தொடங்கி இருக்கிறார். 100 நாட்கள் என்பது மிக குறுகிய நாள். 5 ஆண்டுகள் அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 100 நாட்களில் முதலாக தமிழ்நாட்டில் புறையோடி போயிருந்த லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்று காங்கிரஸ் கட்சி ஒரு கோஷத்தை மக்கள் முன் வைத்திருக்கிறோம். அந்த சாதனையை, அந்த பார்வையை மக்கள் இன்றைக்கு பார்க்கிறார்கள். எல்லா இடங்களிலும் லஞ்சம் கேட்பதற்கு அதிகாரிகள் பயப்படுகிறார்கள், மற்றவர்கள் பயப்படுகிறார்கள். சாதாரண ஏழை மக்கள் அதன் பலனை நுகர்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே முதலாக இது ஒரு பெரிய செய்தி, முக்கியமான செய்தி. இது மிக மிக முக்கியமான செயல்பாடு என்று நாங்கள் பார்க்கிறோம். சரிங்க, இப்போ காமராஜரை பற்றி குறிப்பிட்டீங்க. காமராஜர் பெயரை பயன்படுத்தி முன்னோடியான தலைவர்கள் ஒருவராக வந்து தாவேகா வந்து அறிவித்திருக்கிறது. அரசினுடைய திட்டங்களிலும் பெயரை வந்து சூட்டியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து காலை உணவு திட்டம் என்று திமுக அரசால் முன்பு அறிவிக்கப்பட்ட திட்டத்திற்கு காமராஜர் பெயரை வந்து சூட்டியிருக்கிறாங்க. இது வந்து வெறும் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய அரசாகத்தான் இருக்கிறது. முந்தைய ஆண்டு காலத்தினுடைய எல்லா திட்டங்களுக்கும் வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்தை வந்து முந்தைய அரசு அறிவிச்சிச்சு. ஆனால் வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை வந்து பயன்படுத்திக்கிறாங்க.
தாலிக்கு தங்கம் சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்திலேயே வந்து ஒரு திட்டம் இருந்துச்சு. இப்போ வந்து அண்ணன் சீர் திட்டம் அப்படின்னு பேரை மாத்திக்கிறாரு. புதிய திட்டங்கள் எதுவுமே கிடையாது இந்த ஆட்சியில என்பதாக வந்து எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. தவறான பார்வை. முதலில் ஒரு ஆட்சி வரும்போது ஆட்சியில் உள்ள கட்சிகள் தான் மாறுகிறதை ஒழிய ஆட்சி என்பது நிலையான ஒன்று. தலைவர் காமராஜருடைய காலத்தில் கொண்டு வந்த திட்டங்கள் தொடர்ந்தது. அடுத்து திமுக ஆட்சியில் வந்த திட்டங்கள் இன்றும் தொடர்கிறது. அதிமுக ஆட்சி திட்டம் தொடர்கிறது. சில முதலமைச்சர்கள் தங்களுக்கு ஏற்ப திட்டங்களின் பெயர்களை மாற்றியோ வெட்டியோ ஒட்டியோ செயல்பாடு நடக்கக்கூடும். அது தவிர்க்க முடியாத மாற்று ஒரு நிமிஷம் தவிர்க்க முடியும். அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் நாளிலேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மற்ற ஏனைய ஆட்சிகள் எனக்கு முன்னால் இருந்த ஆட்சியின் தலைவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் நல்ல திட்டங்களை தொடருவோம் என்று அறிவித்தார். அது ஒரு நல்ல பண்பாடு. மற்றவர்களைப் போல நாங்கள் புதிதாக கொண்டு வரோம் என்று சொல்றது அந்த பண்பாடு அவர்கிட்ட இல்லை. அந்த வெளிப்படைத்தன்மையை பாராட்ட வேண்டும். இரண்டாவது, பேரை மாற்ற ஒரு நிமிஷம், பெயர்கள் மாற்றம் என்பது இன்றைக்கு புதிதல்ல, நேற்றும் புதிதல்ல, நேற்று முன்னாலும் புதிதல்ல. காங்கிரஸ் காலத்தில் தான் அது அப்படி எல்லாம் நடக்காது. காங்கிரஸ் அரசுக்கு பிறகு வந்த ஆட்சிகள் அடிக்கடி பெயர்களை மாற்றுவது, திட்டங்களை மாற்றுவது இதெல்லாம் இயல்பான ஒன்றுதான். காமராஜர் தலைவராக கொண்ட முன்னோடியாக கொண்ட ஆட்சியெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேட்குறேன். திமுக அதிமுக பண்ணாங்க, ஒரு மாற்றுன்னு வரக்கூடிய கட்சி இப்பொழுது வந்திருக்கிற ஆட்சி 5 ஆண்டுகள் நாம் அவர்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல நல்ல திட்டங்கள் தொடர்கிறோம் என்றார். உதாரணத்துக்கு அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்த சத்துணவு திட்டம், அதே போல காலை உணவு திட்டத்தை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்தார். அந்த திட்டம் இப்பொழுது தொடர்கிறது. அதற்கு பெயர் மாற்றிருக்கிறார், தப்பு இல்லை. அது ஒவ்வொரு ஆட்சிக்கும் உள்ள இயல்பான ஒன்று. அதில் ஒன்றும் பெரிய குறையெல்லாம் சொல்ல முடியாது. இது அன்றி முதலாவதாக மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், தமிழ்நாட்டில் லஞ்சம் தவிர்ப்பதற்காக இந்த அரசு எடுத்திருக்கிற பெரும் முயற்சியில் அதை எல்லோரும் பாராட்ட வேண்டும். இந்த தமிழ்நாடு கடந்த 58-59 ஆண்டுகளில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்று நான் மறுப்பில்லாமல் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் லஞ்சம் கொடுக்காமல் எந்த வேலையும் நடப்பதில்லை என்ற ஒரு பெரிய கொடுமை நடந்து கொண்டிருந்தது. அது யாருக்காக இருந்தாலும் சரி, அது எந்த மட்டத்தில் நடந்தாலும் சரி, அதற்கு யார் பொறுப்பாளர்களோ அவர்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அதற்கு இன்றைக்கு வந்திருக்கிற முதலமைச்சர் அதில் மிக மிக உறுதியாக இருக்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர்கள் யாராவது ஈடுபட்ட நடவடிக்கை எடுக்கிறார். ஆனால் நேற்று அப்படி இல்லை என்பதை நாம் மனப்பூர்வம் பார்க்க வேண்டும். இந்த ஒரு செய்தியை மட்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கான பெரிய செய்தி. இந்த செய்தி பெரிய மாற்றம் என்பது இங்கே தான் தொடங்குகிறது. இந்த மாற்றத்தை நிறைவேற்றினால் பொதுமக்களும் அதிகாரிகளும் எல்லா மக்களும் இதில் உடன்பட்டு செயல்பட்டால் தமிழ்நாடு வாழும் அல்லது தமிழ்நாடு வீழ்ந்துவிடும். இந்த லஞ்சத்தால் ஊழலால் தமிழ்நாடு வீழ்ந்து கிடந்ததை நாம் பார்த்தோம். இப்பொழுது அதிலிருந்து மீண்டு வருவதை பார்க்கிறோம். இது ஒரு பெரிய செய்தியை மக்கள் ஏற்றுக்கொள்கிற நிலைக்கு வந்திருக்கிறது. மக்கள் பாராட்டுகிறார்கள், ஆராதிக்கிறார்கள் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இல்லை, இப்போ நீங்கள் சொல்றது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பல இடங்களில் வந்து கேள்விப்படுறோம், லஞ்சம் ஊழலாம் வந்து ரொம்ப வெகுவாக குறைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அறிவிக்கப்படாத மின் தடை, அறிவிக்கப்படாத மின்கட்டண உயர்வு, அறிவிக்கப்படாத சொத்து வரி உயர்வு, அறிவிக்கப்படாத ஆவின் பால் தட்டுப்பாடு, இப்படி வந்து பொதுமக்களை வெகுவாக பாதிக்கக்கூடிய சூழலும் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்குது? இது நேற்று திமுக அரசிலும் இருந்தது, அதிமுக அரசும் இருந்தது. இவர்கள் ஆட்சிக்கு வந்து புதியவர்கள் இந்த பொறுப்பை ஏற்று வந்து 3 மாதங்களுக்குள்ள ரொம்ப அளவில் உயர்ந்திருக்க மின் கட்டணம்லாம். ஒரு செய்தி நீங்கள் என்னை பேச விடுங்க, அப்போ நீங்களே பேசுங்க, நீங்களே பேசுங்கப்போ. சொல்லுங்க. இல்லை ஒரு செய்தியை வந்து நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகளை நான் மறுக்கிறேன். ஒன்று, இந்த ஆட்சிக்கு வந்தவுடன் நேற்றைய ஆட்சியுடைய நீட்சி தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சிக்கு வந்த இந்த முதலமைச்சர் அமைச்சர்கள் இந்த ஆட்சியில் ஏற்கனவே இருந்த கோளாறுகளை சரி செய்ய வேண்டும். ஒன்று. அடுத்து அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்கு ஒரு கால அவகாசம் வேண்டும். குறைந்தது 6 மாதங்கள், 1 வருடம் இல்லாமல் எந்த புதிய முதலமைச்சரும் எந்த புதிய அமைச்சர்களும் அடிக்கடி தன்னுடைய இஷ்டத்துக்கு இதை செய்ய முடியாது. அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாற்று கண்டுபிடிக்க வேண்டும்.
நான் தான் குறிப்பிட்டபடி நேற்றைய ஆட்சியின் மீட்சி தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதிகாரிகள் பண்றாங்கன்னு சொல்றீங்க. யார் பண்ணாலும் சரி, ம். இந்த திட்டங்களில் மாறுதல்கள் வேண்டுமென்றால் அதற்கு திட்டமிட வேண்டும், அதற்கு நேரம் வேண்டும். அதை முதல் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு காரியமாற்ற முயற்சிக்கிறார்கள். அந்த முயற்சியில் நாங்கள் பாராட்டுகிறோம். ம். எங்களுடைய கூட்டணி கட்சி என்பதால் நாங்கள் அதை பாராட்டவில்லை. ஆனால் உள்ளபடியேயே புதிய மாற்றத்தை நோக்கி இந்த அரசு நகர்கிறது, செயல்படுகிறது என்று பார்வையாக சொல்ல முடியும். அதுதான் இப்பொழுது பார்க்குற நல்ல ஆட்சிக்கு இலக்கணம். சரிங்க. இப்போ ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கொள்கை எதிரியாக பாஜகவை அறிவித்தார் முதலமைச்சர் விஜய். அரசியல் எதிரியாக திமுகவை அறிவித்தார். ஆனால் அரசியல் எதிரியான திமுகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு 100ல் ஒரு 2-3 விழுக்காடு கூட கொள்கை எதிரியான பாஜகவை அவர் எதிர்க்கவில்லை என்பதாக ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா 100 நாளும் பாஜக அப்படிங்கிற பேரையே அவர் உச்சரிக்கலை அப்படிங்கிறாங்க. அதாவது ஒன்று, நேற்று கூட சுதந்திர தின உரையில் ரொம்ப தெளிவாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். நிர்வாக ரீதியாக ஒரு நிமிஷம் சொல்லுங்க. தன்னுடைய கட்சியின் கொள்கையாக எதை அறிவித்தேனோ அந்த நிலையில் நான் மாறவில்லை. என்னுடைய அரசியல் எதிரி யார் என்பதை அறிந்திருக்கிறேன். கொள்கை எதிரி யாருன்னு தெரிவித்திருக்கிறேன். அதில் தடம் மாறவில்லை. ஒன்று, மத்திய அரசோடு ஒரு மாநில அரசு இணக்கமாக செயல்பட்டால் மட்டுமே மாநிலத்தின் வறட்சியை காண முடியும் என்பது யதார்த்தம். இதை விஜய் அவர்களும் செய்கிறார்கள், காங்கிரஸ் முதலமைச்சர்களும் செய்கிறார்கள். எல்லா முதலமைச்சர்களும் பொதுவான விதி அது. இதை செய்ய வேண்டும் என்று நாங்களும் விரும்புகிறோம். மத்திய அரசோடு முரண்பாடு கொண்ட ஒரு ஆட்சியை பார்க்க முடியாது, சரியாக இருக்காது. வெளியிலே ஒன்றும் உள்ளொன்றும் பேசாமல் அவர் நேரடியாக சொல்கிறார், மத்திய அரசோடு இணக்கமான முடிவுகளை நான் எடுக்கிறேன், அது தமிழ்நாடு வளர்ச்சியை கருத்திலே கொண்டு. அதை வரவேற்க வேண்டும். இரண்டாவது, தமிழ்நாட்டு நலன் சார்ந்த எந்த பிரச்சனை என்றாலும் அதில் நான் சமரசம் செய்து கொள்வது இல்லை என்று பார்க்கிறோம். இப்போ நீட் தேர்வு வருது, இப்போ FCRA வருது, இதுபோல் சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது மத்திய அரசுக்கு எதிராக தான் பண்ணுறாரு. மத்திய அரசுக்கு எதிராக, மத்திய ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு சட்டமன்றம் அனைத்து கட்சிகளும் இணைத்து தீர்மானம் நிறைவேற்றுகிற போது அவை எப்படி நீங்கள் பாஜக ஆதரவாக இருக்கிற சொல்ல முடியும்? அது இல்லை. பாஜக கட்சி என்பது வேறு, ஆட்சி என்பது வேறு. தமிழ்நாடு அரசு என்பது வேறு, தாவேக கட்சி என்பது வேறு. இதை இப்படி தான் பார்க்கணும். அப்படி பார்த்தால் பிரச்சனைகள் வராது. ஏதோ எடுத்ததற்கெல்லாம் அவர் பிஜேபிக்காரர் அல்லது பிஜே ஆதரவாளர் என்று ஒரு பொய்மையை கட்டு வைக்க பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள். அது நல்ல பண்பு அல்ல. நாங்களும் சொல்லலாம், நேற்றிருந்த திமுக, நேற்றிருந்த அதிமுக நேரடியாக பிஜேபி ஆதரிக்கிறார்கள். சட்டமன்றத்தில் வெளியிலும் பண்ணுறாங்க, உள்ளேயும் பண்ணுறாங்க. அதே நண்பர் எடப்பாடி பழனிசாமி எத்தனை முறை அதிமுக எதிராக, மத்திய அரசு எதிராக பேசியிருக்கார். சரி, அடுத்து வருவோம். நண்பர் ஸ்டாலின் எத்தனை முறை மத்திய அரசுக்கு எதிராக பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு என்று வரும்போது அவர்களும் தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு எதிரான தேர்தல்கள் அவர்கள் உடன்படவில்லை என்பது வரலாறு. அதே போல இவரு பண்றாரு. ஆகவே இந்த ஒரு சித்தாந்த ரீதியாக தன்னுடைய கொள்கையிலிருந்து வலுவாமல் செயல்படுவதற்கு அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார், செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. அந்த தீவிரம் இருக்கான்னு கேட்குறேன். ஏன்னா 2 முறை தேசிய கீதம் சட்டப்பேரவையில் பாடப்படுகிறது, ஒரு முறை தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அந்த மனோன்மணி சுந்தரனார் இயற்றிய தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக தள்ளப்படுகிறது என்பது போன்ற பிரச்சனைகள் வரும்போது அந்த எதிர்ப்புக்கான தீவிரம் இருக்குதா? உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சார். முதலமைச்சர்கிட்டேருந்து அந்த ஒரு தீவிரமான எதிர்ப்பு வருதான்னு நான் கேட்குறேன். ஒன்றை நீங்கள், ஏன்னா ஆளுநரை வெளிநடப்பு செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு திமுக முந்தைய அரசு ஈடுபட்டாங்க. ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். திமுக வேறு, தவக வேறு என்பதை முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக சொல்றது தான் சட்டம், அல்ல அதுதான் சரியான பார்வை என்று சொல்றதையும் நான் விரும்பலை. அது சரியான பார்வை சொல்ல முடியாது. திமுகவுக்கு சரியான பாதை எது, இவருக்கு சரியான பாதை இதுதான். அப்படிதான் அதை பார்க்கணும் அரசியல் ரீதியாக. இப்போ எங்களுடைய முதலமைச்சர் கூட கர்நாடகத்தில் இருக்காரு, இதில் கேரளாவில் இருக்காரு. அவருடைய பார்வை வேறு. அவருடைய அதே பார்வையை இவர் எடுக்குன்னு சொல்ல முடியாது. நானும் நீங்களும் வெவ்வேறு ஆள்கள், தனி நபர்கள் தானே. எனக்குள்ள பார்வை உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு பார்வை இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அரசு வேறு இல்லையா? நண்பர் விஜய் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு முதலமைச்சராக குறுகிய நாட்களில் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்து இருக்கிறார். கொள்கை வழியில் சரியாக நிற்கிறார். எந்த மாற்றத்திற்கும் அவர் தயாராக இல்லை. தான் என்ன கொள்கையை
வலியுறுத்துகிறாரோ அந்த கொள்கையின் வழி நடக்கிறார். ஒரு ஆட்சி ஒரு கட்சியினுடைய கொள்கை வடிவத்திற்குள் தான் செயல்பட முடியும். அந்த வடிவத்தை அவர் கட்டமைத்து வைத்திருக்கிறார். அந்த கட்டமைத்துக்குள் தான் செயல்படுறார். ஆகவே அவர் வந்து ஏடிஎம்கே சொல்கிறத கேட்கணும், இல்லை டிஎம்கே சொல்கிறத கேட்கணும், இல்லை ஸ்டாலின் மாதிரி இருக்கணும், இல்லை எடப்பாடி மாதிரி இருக்கணும், இது எதிர்பார்க்கறது தவறு. இப்போ இன்னொரு இது பட்ஜெட் தாக்கல் பண்ணும்பொழுது வந்து அது ஜெபமாலையோடு நிதியமைச்சர் வந்தார். அது ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் வந்து முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இப்போ மதச்சார்பின்மையை வந்து வலியுறுத்தக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இவர் வந்து செயல்படவில்லை. அவர் தன் சார்ந்த ஒரு மதத்தை வந்து முன்னிறுத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி விமர்சனத்தை கூட முன்வைக்கிறாங்க பொது வழியில். அதை நீ எப்படி பார்க்குறீங்க? அது நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அவர் ஒரு வெளிப்படையாக தான் ஒரு கிறிஸ்துவன்னு சொல்லுகிறார், தப்பு இல்லை. நான் ஒரு இந்துன்னு சொல்கிறேன், தப்பு இல்லை. அந்த அமைச்சர் இருக்கிற அத்தனை பேருமா கிறிஸ்தவர்கள்? இல்லை அதிகாரி அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள்? நேற்றும் அப்படி இல்லை, இன்றைக்கும் அப்படி இல்லை. இதுதான் யதார்த்தம். வேண்டுமென்றே அவர் கிறிஸ்தவர்களை ஆதரிக்கிறார், கிறிஸ்தவர்களுக்கு உதவியாக பல அதிகாரிகளோடு நியமிக்கிறார். இதெல்லாம் அதிகாரிகள் நியமிப்பது செய்வதில் அது ஒரு பிரத்யேகமான உரிமை. அவரோடு யார் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அவரை நியமிப்பு முதலமைச்சருக்கு அதிகாரம் உண்டு. அந்த அடிப்படையில் எல்லா காலத்திலும் இது நடந்தது. அது தலைவர் காமராஜர் காலத்துக்கு பிறகு வந்த எல்லா முதலமைச்சருக்கும் ஒரு களங்கம் சொல்லுவாங்க. அப்படி சொல்ல முடியுமா என்ன? இதெல்லாம் இது மாதிரி பண்பாடு தவறானது. அது மாதிரி மிகைப்படுத்தி பேசும் தவறானது. அவரை பொறுத்தவரையில் இந்த ஆட்சியில் இந்துக்கள் இருக்கிறார்கள், முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர் இருக்கிறார்கள். அனைத்து சமூக மக்களும் அதில் பங்கு பெறுகிறார்கள். அமைச்சராக இருக்கிறார்கள், அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதிகாரிகள் மாற்றம் எந்த அதிகாரி போட முடியும்? இங்கே இருக்கிற ஏற்கனவே இருந்த அதிகாரி தானே இவங்கெல்லாம். இவங்க யாரும் இவர் ஒன்றும் விஜய் கொண்டு வந்த அதிகாரி கிடையாது, இல்லை வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணலையே. இந்த அதிகாரிகள் இருக்கிற அதிகார வர்க்கத்தில் யார் நல்லவர்களாக நான் பார்க்கிறேனோ அவரை நான் நியமிக்கிறேன். அந்த அடிப்படையில் நான் பார்க்குறேன். இதை போய் இதுக்கு ஒரு கலர் கொடுக்கறது, இது வந்து ஜாதி கலர் கொடுக்கறது, மத கலர் கொடுக்கறது தப்பான பண்பு. அது சரியானது அல்ல. அதிகாரிகள் நிரந்தரமானவர்கள். அதிகாரிகள் படித்துவிட்டு இந்த துறையில் பல ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறவர்கள். அவர்களை போய் நீ இந்த ஜாதி அந்த ஜாதி சொல்கிறது சரியான பண்பு இல்லை. இல்லைப்பா, மத சாயம் பூசு மத கலர் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று வந்து சினிமா கலர் கொடுக்குறாங்க. இப்போ இவர் வந்து தான் பணியாற்றிய திரைப்படங்களுடைய தயாரிப்பாளருக்கு முக்கியமான ஒரு கேபினெட் அந்தஸ்து உள்ள ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு, டெல்லி பிரதிநிதியாக கொடுக்குறாரு. அதே மாதிரி வந்து தன்னுடைய இன்னொரு படத்தை தயாரித்த ஒருத்தவங்களுக்கு வந்து இந்து அறநிலைத்துறை வந்து அமைச்சர் இந்து அறநிலைத்துறை பொறுப்பு கொடுக்குறாரு. இப்படி தொடர்ச்சியாக அரசு பொறுப்புகளில் வந்து திரைத்துறை சார்ந்தவர்களுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வருது. ஏற்கனவே இருந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் தொடங்கி, ஜெயலலிதா தொடங்கி, கலைஞர் தொடங்கி, ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி எல்லாரும் எக்ஸப்ட் பழனிசாமி நடிக்க போகல. நடிக்க விட்டா அவர் நடிச்சிருப்பாரு, அவருக்கு வாய்ப்பு தரல. ஆகவே அந்த நடிப்பு துறைக்கு போடுறது தவறா, இல்லை ஒரு அந்த துறையிலிருந்து வேறு யாரும் வரவே இல்லையா? நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். 10 பேர் 15 பேர் 50 பேர் சொல்ல முடியும். ஆகவே ஒரு துறையிலிருந்து ஒரு சில பேர்களை ஒரு சில பொறுப்புகளுக்கு சிறிய பொறுப்பு, பெரிய பொறுப்பா சின்ன பொறுப்பான்னு இல்லை, சில நாமினேஷன் கொடுத்ததா அதை போய் பெரிதுபடுத்துறது விரும்புறது நல்ல பண்பாடு இல்லை. அவர்களும் தமிழர்கள் தான், அவர்களும் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் தான், தமிழ்நாட்டில் பணியாற்றுவர்கள் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குடிமகன்களை சில நேரங்கள் போடுவதில் தப்பு இல்லை. தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத பிரதிநிதியை போட்டிருக்காங்களா? இந்தியாவில் பிறந்து யாரை வேண்டாலும் போடலாம், அது ஒரு தப்பு இல்லை. இதை ஒரு பெரிதுபடுத்தி ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாக்குறார்கள். இந்த பிம்பங்கள், இந்த கட்டமைப்புகள் அவருக்கு எதிராக செல்லாது. மக்கள் அவர் பக்கம் இருக்கிறார்கள். அதைவிட நான் குறிப்பிட்ட லஞ்ச லாவண்யம் ஒழிகிற இந்த பெரிய மாற்றத்திற்கு தமிழ்நாட்டை கொண்டு செல்கிற போது அவரை ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஆதரிக்க வேண்டும். அப்படி செய்கிற போது தான் தமிழ்நாட்டினுடைய நிலையில் மாறும் என்பது நான் பார்க்குறோம். இப்போ டெல்லியில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து கைது பண்ணாங்க. மாணவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக அவர் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட போது. ஆனால் அந்த மாதிரி சம்பவத்தில் கூட முதலமைச்சர் அவர்கள் வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ண மாட்டாரு. ரொம்ப தாமதமாக வந்து மறுநாள் தான் வந்து தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறாரு, கண்டனம் தெரிவிக்கிறாரு என்பது போல ஒரு விமர்சனம் இருக்கிறது. இப்போது கூட வந்து கார்கே அவர்கள் வந்து ஒரு சுத்திகரிப்பு யாகம்னு ஒன்று செஞ்சு மிகப்பெரிய அளவில் தீண்டாமை ஒரு குற்றத்துக்கு ஒரு இந்து அமைப்பு வந்து ஈடுபட்டிருக்கு. அதை கண்டித்து வந்து நாடு முழுக்க காங்கிரஸ் கட்சி வந்து பேரணி சத்தியாகிரகம்லாம் வந்து நடத்துறீங்க. இதில் கூட ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாடை வந்து முதலமைச்சர் எடுக்கலையே அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் இருக்குது, ஒரு ஆதங்கம் இருக்குது இல்லையா? அது ஆதங்கம் உங்களுக்கு இல்லையா? தலைவர் ராகுல் காந்தியுடைய கைது, தலைவர் ராகுல் காந்தி, தலைவர் கார்கே அவர்கள் நடத்திய அந்த போராட்டத்திற்கு பிறகு அதை ஆதரித்து மத்திய அரசின் நிலைப்பாட்டை கண்டித்து மிக சரியான அறிக்கையை அவர் வெளியிட்டார்.
அதை நாம் வரவேற்கிறோம். இல்லை உடனடியாக நடந்துச்சான்னு கேட்குறேன். நேற்று நடந்து முதல் நாள் நேற்று ஈவினிங் நடந்தது, அடுத்த நாள் காலையில் விட்டார். அதுக்கு போய் ஒரு கலங்கரிக்கலாம் முடியாது. ஆகவே மத்திய ஆட்சியில் நடக்கும் தவறுகளை தேவையான அளவுக்கு அவர் கண்டிக்கிறார், அதில் சந்தேகம் இல்லை. ஆகவே இதையெல்லாம் நாம் பார்க்கணும். ஏன்னா அவர் தொடர்ச்சியாக அரசியலில் இல்லை, ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறார், நடிப்புத்துறை இருந்தார். கடந்த 3 ஆண்டுகளாக அரசியலுக்கு முழு நேர அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஒவ்வொன்றாக படிக்கிறார், ஒவ்வொரு செயல்படுகிறார். அவர் முடிந்த அளவுக்கு செயல்படுகிறார், அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு காரணத்திற்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு களங்கம் கற்பிக்கும் வண்ணம் அவரை பார்க்கக்கூடாது என்பது என்னுடைய பார்வை. இல்லை ஒரு எதிர்பார்ப்பு தானே, மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கும், எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. நம்ம தலைவருக்கு பிரச்சனை உடனே வரணும்னு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? நான் சொல்கிறேன், சொல்லுங்க, எனக்கு 60 வருஷம் அனுபவம் இருக்குது அரசியலில். பல ஏற்றங்களை, பல தாழ்வுகளை, முன்னேற்றங்களை எல்லாம் பார்த்துருக்கிறேன். பல தலைவர்களை பார்த்துருக்கிறேன். எல்லா தலைவர்களும் நான் என்னை போலவே நீங்கள் இருக்க முடியும்னு நினைக்க முடியாது, என்னை போலவே இவர் இருப்பார்னு நினைக்க முடியாது. எல்லா போலும் இது ஒரு இயல்பான இல்லை. அதற்கு நிறைய நேரம் எடுக்கிறது, அதற்கான காரணங்கள் வரும். ஒரு முழுமையான தலைவராக அவர் இன்னும் மாறலை அப்படிதான் சொல்ல மாட்டேன். அவர் தலைவராக மக்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கிறார் இன்னைக்கு. அது அவருடைய காலத்தில் பல நிலைகளில் பல முன்னேற்றங்களை அவர் காண்பார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒரு சரியான பாதையில் தன்னை வடிவமைத்துக் கொண்டு செயல்படுகிறார், அதிலும் சந்தேகம் இல்லை. அவருடைய தலைமை தமிழ்நாட்டுக்கு மிக மிக தேவை. அந்த தலைமை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தலையாக வரும் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. சரிங்க. இப்போ அவர் இப்போ நான் ஏற்கனவே கேட்ட போல தான் முக்கியமான பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதை விட திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுலேயே தொடர்ச்சியாக கவனம் செலுத்துகிறார் என்பதாக ஒரு பார்வை இருக்கிறது, ஒரு விமர்சனம் இருக்கிறது. உதாரணத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்ட விதம் கூட ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு திமுக எதிர்ப்பை மையப்படுத்தியாக இருக்கிறது. எத்தனை பிரச்சனை இருக்குது. நீட் விவகாரத்தில் மாணவர்கள் போராடுறாங்க, மேகதாது பிரச்சனை இருக்கிறது, அங்கு முதலமைச்சருடைய படம் கிழிக்கப்படுகிறது. இது போன சம்பவங்கள்லாம் அந்த கட்சியினர் கண்டித்து ஆர்ப்பாட்டமாக போராட்டமாக நடத்தினா தெரியல. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டித்து தமிழகம் முழுக்க போராட்டம் பண்ணுறாங்க. அதனால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த ஒரு போக்கு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இன்னமும் ஒரு முழுமையான தலைவராக அவர் மாறிக்கொண்டிருக்கிறார் என்றாலும் கூட மக்களை பாதிக்கக்கூடிய திட்டங்களுக்கு ஆதரவாகவோ மக்களை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளை நிறுத்தவோ அவர் ஏன் உத்தரவிடலை? நீங்கள் ஒரு செய்தியை ஒரு செயல்பாட்டை மட்டும் வைத்து நீங்கள் சொல்கிற கருத்து சரியானதல்ல. அந்த செயல்பாட்டில் உங்கள் கருத்து என்ன? இல்லை, அரசியல் மாறுபாடுகள் வேறு, சில செய்திகளை ஒரு தலைவர் பேசுவது என்பது வேறு. தம்பி உதயநிதி அந்த கூட்டத்தில் பேசிய கருத்துக்கள் பொதுவெளியில் பொதுமக்கள் அல்லது மக்கள் மன்றத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அல்ல. அந்த ஒரு நிமிஷம் அதை மாநில அரசு பார்க்கிற பார்வையை நானோ நீங்களோ தடுத்து நிறுத்த முடியாது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அவர்கள் வழியில் அதை பார்க்கிறார்கள், அந்த வழியில் அவரை கைது செய்கிறார்கள். அப்படித்தான் அதை பார்க்க முடியுமே. அதனால் பெரிய தமிழ்நாட்டில் பூகம்பம் ஏற்பட்டு விட்டது, தமிழ்நாட்டில் பிரளயம் நடந்து விட்டது, பொதுமக்களுக்கு சங்கடம் வந்து விட்டு சொல்றதெல்லாம் சரியான பார்வை அல்ல. ஒரு நிமிஷம் நீங்க ரொம்ப மிகப்படுத்தி சொல்றீங்க இந்த விஷயத்த. அப்படிப்பட்ட விஷயமே நடக்கல. அது போக்குவரத்து பாதிக்கப்படலையா? இல்ல, ஏங்க ஒரு சில இடத்துல நடக்கிற போக்குவரத்து பாதிப்புனா அது ஒரு தமிழ்நாட்டை சம்பித்து போட பேசுறீங்களே, அது சரியான பார்வை இல்லை. இல்ல, திமுக பக்கம் ஒரு பக்கம் போராடுறாங்க, தாவேக்கு ஒரு பக்கம் போராடுறாங்க. இது இல்லை, இதெல்லாம் அரசியல் நடக்கும். நடக்கலாம் என்ன கேட்கணும்? இவைகள் நீங்கள் ஒரு வினையை ஆற்றினா அதற்கு எதிர்வினை வரும். சில நேரங்களில் சில இடங்களில் இந்த பாதிப்பு நடந்தது. நேற்று நடக்கவில்லையா? திமுக ஆட்சி நடக்கலையா? அதிமுக நடக்கலையா? அங்கேயும் நடந்தது. நடக்கலன்னு சொல்ல முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம், எங்க நடக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய சொல்லணும் உதாரணம். ஆனா அதெல்லாம் போச்ச நேரம் இல்லை. திமுக ஒரு நிமிஷம். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது, செயல்பாடு நோக்கம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கட்சி இதை செய்கிற போது அவருடைய பார்வையில் அது சரியா தவறு நினைத்தால் செய்கிறார்கள். ஆகவே நேற்று அவர்களும் செய்யறாங்க, இவங்க செய்யணும் அப்படின்னு பார்க்கல. எல்லா காலத்தையும் இதுபோல் நடந்திருக்கு. நடக்கலையா? நடந்திருக்கு. கலைஞருக்கு நடக்கலையா? நடந்திருக்கு. அந்தந்த கட்சிகளுடைய பார்வையில் அது சரி தவறு என்று பார்வையை அவர்கள் தான் நாம் முடிவு பண்றது இல்லை. சில நேரங்கள் சரியாக இருக்கலாம், சில தவறாக கூட இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த செய்தி என்பது அவரை கைது செய்து விசாரணைக்கு அழைத்து அவங்களே சொல்கிறார்கள். அன்னைக்கு ஈவினிங் வெளியிட்டாங்க.
அப்போ அது ஒரு காரணமாகவே பேசி அதுதான் பெரிய விஷயமா பார்க்கப்படுவது தவறு. அடுத்த காலையில் சட்டமன்ற வராங்க பேசுகிறாங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக்குவதே நான் உடன்பாடு இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழகம் என்ன அடைகிறது, என்ன பயன்படுகிறது என்று பார்க்கணும். அவ்வளோதான் பார்க்கணும். அதை இல்லை, ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பாணி இருக்குது, ஒரு ஸ்டைல் இருக்குது அப்படின்றீங்க. இப்போ இவர் இப்போ நீங்களே குறிப்பிட்டீங்க, கலைஞர் அவர்களை கைது செய்யலையா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. அப்போ ஜெயலலிதா அவர்களுடைய பாணியை இவர் பின்பற்றுறாரு, அந்த மாதிரி ஏதாவது சாயல் இருக்கா? அதுவும் தப்பு. நான் தான் சொன்னேன், எம்ஜிஆர் வேறு, ஜெயலலிதா வேறு, கலைஞர் வேறு, ஸ்டாலின் வேறு. கலைஞரை போல ஸ்டாலின் இருக்க முடியாது, ஸ்டாலினை போல உதயநிதி இருக்க முடியாது, விஜயை போல நானும் நீங்களும் இராங்களும் மற்றவங்க இருக்க முடியாது. இதெல்லாம் அவங்களுக்கு உள்ள தனித்துவங்கள். அது அவங்களுக்கு வாய்ப்பு வரும்போது வாய்ப்பை பயன்படுத்துகிறார்கள். வாய்ப்பில் அவர்களுக்கு கிடைத்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு, அவருக்கு சொல்லும் அனுபவத்தை வைத்துக்கொண்டு சில காரியங்கள் நடக்கிறது. அவ்வளோதான், அப்படி தான் பார்க்கணும். இதையே ஒரு பெரிய செய்தியாக பேசி கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை. இதை விட நல்ல செய்தி நடந்து கொண்டிருக்கிறது, அதை பாராட்டுவோம், அதை வரவேற்போம், அந்த வழியை பின்பற்றுவோம். இப்போ சொன்னீங்க, சொல்லிருக்காரு சுதந்திர தினவரவில் நிறைய கருத்து சொல்லியிருக்காரு. ஊழலை மையமாக வைத்து அந்த கருத்து தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவை கேட்கிறார், அதிகாரியுடைய ஆதரவை கேட்கிறார், பொதுமக்களுடைய ஆதரவை கேட்கிறார். இதுக்கு எல்லாம் இணைஞ்சு போகலாம். தமிழ்நாட்டு உரிமை விட்டு கொடுக்க மாட்டோம்லாம் சொல்லியிருக்காரு. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு உரிமை வரும்போது அது எந்த சமரசமும் செய்ய மாட்டேன்னு உறுதியாக சொல்றாரு. அதுதானே வேணும். சரி, அதுல தான் அது அங்கெல்லாம் எங்கேயும் விட்டு தரல. இது வரலும் 100 நாளில் தமிழ்நாட்டின் உரிமையை அவர் எங்கேயும் அடகு வைக்கல, யாருக்கும் விட்டு தரல. அது யதார்த்தம். 2 அது உதாரணம். 2 சட்டமன்ற தீர்மானமே அதுக்கு ஆதாரம். அதற்கு அடுத்து தமிழ்நாட்டு நிலைப்பாடுகளில் எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது, பார்வை இருக்குது. என்னுடைய செயல்பாடு வேறு விதமாக இருக்குது, அவருக்கு ஒரு பார்வை இருக்குது. இப்போ காவிரி விவகாரத்தில் நாங்கள் ஒரு பார்வை இருக்கிறோம், அவர் ஒரு பார்வை இருக்குது. அதெல்லாம் திமுக ஒரு பார்வை இருக்குது, ஒவ்வொருக்கும் ஒரு பார்வை இருக்குது. ஆனால் அந்த அரசாங்கம் இறுதியாக என்ன நடக்கிறது, எங்கேயும் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார், மத்திய அரசோடு இணைந்து பணியாற்றி இதை பெற வேண்டும் விரும்புகிறார். எந்த சமரசமும் செய்யாமல் காவிரிக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கார். இதெல்லாம் ஒரு ஆட்சியுடைய தன்மை அளவுகோல்கள். ஆகவே அவரை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுக்கு கிஞ்சிற்றும் அதை எதிர்ப்பான விஷயங்களை நிறுத்த முயற்சிக்கிறார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டு முன்னேற்றத்துக்கு அடுத்த அடிகளை எடுத்து வைக்கிறார். ஏன் காங்கிரஸ் கட்சி 2 அமைச்சர்கள் வந்துட்டாங்க, அவர்களுக்கான ஒரு அதிகாரம் இருக்கிறது, அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு என்ன கிடைக்கும், தனிப்பட்டவர்களுக்கு என்ன லாபம் என்று பார்க்க நாங்கள் காங்கிரஸ் பார்த்தது கிடையாது. திமுக அதிருப்தி மிக தீவிரமாக இருக்கு, முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்குவதற்கு காங்கிரஸ் ஒத்துழைக்க வேண்டுமா? கேள்வி களம்.